பரமஹம்ச யோகானந்தர் ஒரு வார்த்தை சொல்லுவார் என்ன அப்படின்னா, அதாவது நீ இங்க பிறந்திருக்க அப்படின்னா கடவுளோட பிரின்சிபல் உனக்கு ஒர்க் ஆகுதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டு தான் நீ போகணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். புக்கை படிச்சவங்க நிறைய பேருக்குமே நான் யோசிச்சிருந்தா நான் வேற ஒரு ஸ்டோரி இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாறிட்டே இருக்கு. உங்களுக்கு நீங்க படிக்கும்போது என்ன அப்படி ஆயிருக்கா? நான் இந்த புக்கை கிட்டத்தட்ட ஒரு 7-8 தடவை நான் ரீட் பண்ணிருக்கேன். நான் 7-8 தடவை ரீட் பண்ணும் போதும் வேற வேற மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் தான் நடக்கும். இப்ப நீங்க அந்த புக் எல்லாம் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்ப ஒரு சில டைம் ஏதாவது क्वेश्चंस கேட்டுட்டு அந்த புக்ல ஏதோ ஒரு பேஜ் நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க கேட்ட அதே क्वेश्चनக்கான ஆன்சர் அந்த புக்ல இருக்கு. இந்த புக் கூட ஒன்ஸ் நீங்க கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா அது புக்கே கிடையாது, நம்மளோட லைஃப் மாதிரி அது ஒரு கைடு மாதிரி ஆயிடும் உங்களுக்கு. அந்த ஆடியோ புக் ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா அந்த 7 சித்தர்கள்ல தான் ஃபர்ஸ்ட் சம்திங் காமிக்கிற மாதிரி இருக்குல்ல. எல்லாருக்குமே ஒரு போர்ஷன்ல ஒருத்தர் ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன மாதிரி விஷயம், யார் இவங்களாலதான் இது ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி எதுவுமே நிர்ணயிக்கப்படலையா? பரமஹம்ச யோகானந்தர் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற இன்சிடென்ட்ல இருந்து அவர் இறந்து போய் அதாவது சமாதி அடைஞ்சு அதுக்கப்புறமா என்னென்னலாம் வந்து அவரு சொல்லிட்டு போனாரோ அது வரைக்குமே எல்லாமே அவர் கவர் பண்ணியிருக்காரு. அப்போ ஒரு ரோட்ல போகும்போது ஒரு யோகி அவர் சந்திச்சிருந்தா கூட, அவர் ஏதாவது மிராக்கிள்ஸ் பண்ணிருந்தா கூட அவரை பத்தி கூட அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு. ஆமா, ஒரு சின்ன கேரக்டர் பார்த்தாலும் அந்த சின்ன கேரக்டர் பத்தி ஒரு டீடைல் கொடுத்திருக்காரு. அதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் வந்து லைக் இத்தனை எல்லா ஹியூமன்ஸ்குள்ளயும் அது இருக்குன்னு வந்து சொல்றாரு அவரு. இப்ப அவரு பரமஹம்ச யோகானந்தர் ஒரு வார்த்தை சொல்லுவார் என்ன அப்படின்னா, அதாவது நீ இங்க பிறந்திருக்க அப்படின்னா கடவுளோட பிரின்சிபல் உனக்கு ஒர்க் ஆகுதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டு தான் நீ போகணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். சோ அவர் அந்த வார்த்தையிலே எல்லாமே முடிக்கும் போது அப்போ எல்லாத்துக்குள்ளயும் அந்த இறை சக்தி இருக்கு, அது எப்படி செயல்படுது. இப்போ ஒருத்தர் பாத்தீங்கன்னா நறுமண சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு, அதை பத்தி மென்ஷன் பண்ணிருப்பாரு அந்த புக்ல. அவர் வந்து உனக்கு என்ன ஸ்மெல் வேணும் அப்படின்னு கேட்பாரு. இவர் வந்து கேட்பாரு, எனக்கு அந்த இடத்துல இருக்கிற அந்த பூவோட ஸ்மெல் வேணும். ஓகே அப்படியா, இந்தா அதே ஸ்மெல் வரும். சோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்ல இருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கடவுளோட பிரின்சிபல் உனக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கறது ஷோ டு தி பீப்புள் அப்படின்னு. அப்ப எந்த அளவுக்கு நமக்குள்ள இருக்கு பாருங்க அந்த கெப்பாசிட்டி. நமக்குள்ளே அந்த விஷயம் ஓடிக்கிட்டு தான் இருக்குல்ல. சோ நம்ம தான் அதை வந்து அன்லீஷ் பண்றது இல்ல. சோ நம்ம வந்து எல்லாமே ஒரு லிமிடேஷன்ஸ் மாதிரி வச்சுட்டு நமக்கு சுத்தி ஒரு செவுரு மாதிரி நம்மளே பில்ட் பண்ணிட்டு இதுதான் என்னோட உலகம், இதை தவிர என்னால எதுவுமே முடியாது அப்படின்ற மாதிரி we are limiting ourselves. And புக் படிச்சவங்க நிறைய பேருக்குமே நான் யோசிச்சிருந்தா நான் வேற ஒரு ஸ்டோரி இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாறிட்டே இருக்கும். உங்களுக்கு நீங்க படிக்கும்போது என்ன அப்படி ஆயிருக்கா? நான் ஃபர்ஸ்ட் படிக்கும்போது வேற தாட்ல புரிஞ்சிட்டு இருந்தேன், அண்ட் இப்ப பாக்கும்போது வேற தாட் புரியுது அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்கா? நான் இந்த புக்கை கிட்டத்தட்ட ஒரு 7-8 தடவை நான் ரீட் பண்ணிருக்கேன். நான் 7-8 தடவை ரீட் பண்ணும் போதும் வேற வேற மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் தான் நடந்திருக்கு. அது எதனாலனா நான் இப்போ ஒரு பெர்ஸ்பெக்டிவ் என்னோட மைண்ட்ல நான் இப்போ ஒரு தாட்ல இருக்கேன்னா அந்த தாட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த மாறிட்டு இருக்குமா? இல்ல அது வந்து லைக் நீங்க எந்த அளவுக்கு அந்த புக்கோட கனெக்ட் ஆயிருக்கீங்கங்கிறது பொறுத்து. இப்ப நீங்க நார்மலா ஓகே நான் இந்த புக்கை வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நீங்க படிக்கிறீங்க அப்படின்னாலே வாழ்க்கை மாறும். நீங்க என்னதான் சொல்ல வராரு அவரு அப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ல நீங்க போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவை இந்த புக்கை படிக்கும் போது உங்களுக்கு ஒரு மெசேஜ் கிடைக்கும், உங்களுக்கு அது எழுதி வச்ச மாதிரியே இருக்கும் அந்த டைம்க்கு என்ன சிச்சுவேஷன். ஆமா கண்டிப்பா. இப்ப நீங்க அந்த புக் எல்லாம் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்ப ஒரு சில டைம் ஏதாவது क्वेश्चंस கேட்டுட்டு அந்த புக்ல ஏதோ ஒரு பேஜ் நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க கேட்ட அதே क्वेश्चनக்கான ஆன்சர் அந்த புக்ல இருக்கும். இந்த புக் கூட ஒன்ஸ் நீங்க கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா அது புக்கே கிடையாது, நம்மளோட லைஃப் மாதிரி அது ஒரு கைடு மாதிரி ஆயிடும் உங்களுக்கு. அதான் எல்லாருமே சொல்றாங்க இது வந்து என்னோட மேஜிக் புக் நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், அந்த அளவுக்கு தாக்கம் இருக்கு. பட் ஆனா சில பேரால படிக்க முடியல, ரீசன் வந்துட்டு மாத்திக்கிட்டே இருக்கு. அண்ட் நீங்க இந்த கேரக்டர் என்னோட க்ளோஸ் டு ஹார்ட் அபார்ட் ஃப்ரம் த மாதாஜி அண்ட் பாபாஜி, இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ரீசனாலனா எந்த கேரக்டர்? கண்டிப்பா யுக்தேஸ்வர் கிரியோட கேரக்டர் தான். ஏன்னா யுக்தேஸ்வர் கிரி வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா பரமஹம்ச யோகானந்தரோட குரு. சோ அவர் ஏன் வந்து அது ஒரு மாதிரி ஒரு ஈர்ப்பு இருந்துட்டே இருக்கும். அது ஏன் அப்படின்னா யுக்தேஸ்வர் கிரி வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஆமா எல்லாத்துலயுமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, ரொம்ப டேய் அதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவர்கிட்ட பேசுறதுக்கே எல்லாரும் வந்து பயப்படுவாங்க. ஆனா அட் த சேம் டைம் எப்படியாச்சும் அவங்கள கூட்டிட்டு போய் அந்த முக்தி அடைய வச்சிடணும் அப்படிங்கறதுதான் வந்து அவருக்கு எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ அவரும் வந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்ட ஒரு பர்சன் தான், ஃபிஷ் அதுலயும் மென்ஷன் ஆயிருக்கும். சோ அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டு ஒரு ஆசிரமம் வச்சு அந்த மாதிரி சீடர்கள் எல்லாம் கூட இருந்து ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் கூட வந்து அவர் எடுத்து லெசனா மாத்திடுவாரு. ஒரு அதுல அது படிச்சவங்களுக்கு தெரியும். சோ அதுல நிறைய இன்சிடென்ட்ஸ், காலிஃபிளவர் இன்சிடென்ட் எல்லாம் இருக்கு. என்னடா காலிஃபிளவரா, இதுல என்னடா சொல்லிருக்க போறாங்க. ஆமா
இதுல என்ன சொல்லிருக்க போறாங்கன்னு நினைப்போம். ஆனா அதுல ஒரு பெரிய ஒரு விஷயம் ஸ்டோரி இருக்கும். சோ அது வந்து பெங்கால் டைகர் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை. சோ அவரு வந்து பயங்கரமான ஒரு பர்சன். சோ அவரோட இடம் அந்த ஆசிரமம் வந்து இங்கே போய் பார்த்தோம். சோ கல்கட்டால போய் இல்ல நானும் என்னோட அப்பா மட்டும் போனோம். நாங்க 2 பேர் மட்டும் ஃபர்ஸ்ட் போய் பார்த்தோம். சோ பார்த்தப்ப வந்து அந்த ஏரியால ஃபுல்லா வந்து அந்த அவரோட வைப்ரேஷன் நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஆனா அந்த இடம் வந்து அவ்வளவு ஃபேன்சியெல்லாம் இருக்காது. ரொம்ப பாலடைஞ்ச பில்டிங், ரொம்ப வந்து குட்டி குட்டியா குறுகலான சந்து இப்படிதான் இருக்கும். ஆனா அந்த இடம் கரெக்டா அவர் அந்த சுற்று வட்டாரம். அப்புறம் அதே மாதிரி அங்க இருந்து வந்து வாக்கிங் போய் கொஞ்சம் ஒரு இடத்துல நின்னு பார்த்தா கங்கா நதி ஓடிட்டு இருக்கும். சோ அது வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நானும் பரமஹம்ச யோகானந்தரும் வந்து இந்த வழியில வந்து போவோம், அந்த கங்கை நதியோட நின்னுட்டு நிறைய விஷயங்கள் அப்படி பேசிட்டு இருப்போம் அப்படின்னு. அப்ப கரெக்டா அந்த ஷோர் கிட்ட நின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த லெப்ட் சைடு வந்து பரமஹம்ச யோகானந்தர் யுக்தேஸ்வர் கிரியோட போட்டோ வந்து அங்க பதிச்சு வச்சிருப்பாங்க, பக்கத்துலயே வச்சிருப்பாங்க. அப்ப அந்த இடத்துக்கு எல்லாம் போகும்போது ஏதோ நம்மளே வந்து ஒரு டைம் டிராவல் பண்ணி போன மாதிரி அப்பேற்பட்ட ஒரு வைப்ரேஷன் அந்த இடத்துல இருக்கும். சோ அதனால யுக்தேஸ்வர் கிரி வந்து சாதாரண பர்சனே கிடையாது. அண்ட் ஆல்சோ யுக்தேஸ்வர் கிரிய அவர் இறந்ததுக்கு அப்புறமா எரிச்சு எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம் கூட இவர் ரொம்ப சோகமா இருப்பார் யோகானந்தர். அப்ப யுக்தேஸ்வர் கிரி வந்து கை வச்சுட்டு இப்படி கூப்பிடுவாரு. பார்த்தா அவர் திரும்பி நின்னுட்டு இருப்பாரு. நான் தான், வேற யாரும் இல்ல, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அதே உடலோட அதே காஸ்டியூமோட எல்லாம் அப்படியே இருப்பாரு. அண்ட் ஆல்சோ யுக்தேஸ்வர் கிரி என்ன சொல்வாருன்னா, இந்த ஆஸ்ட்ரல் வேர்ல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு யுக்தேஸ்வர் கிரி சொல்லதான் பரமஹம்ச யோகானந்தர் எழுதியிருக்காரு. இப்ப பரமஹம்ச யோகானந்தர் ஆஸ்ட்ரல் வேர்ல்டு பத்தி எழுதியிருக்காங்கன்னா இங்க எத்தனை பேர்னால ப்ரூஃப் கொடுக்க முடியும்? இல்ல அது பொய்ன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் புக்ல எழுதி இருக்கிறது எல்லாமே உண்மையா இல்ல வந்து சில இதெல்லாம் வந்து கமர்ஷியலுக்காக மாத்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்க படிச்ச வரைக்கும் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆயிருக்கு? அண்ட் என்ன ப்ராசஸ் அது நினைக்கிறீங்க? இதுல வந்து சேஞ்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கல, ஆனா ரிமூவல் அப்படிங்கிற விஷயம் நடந்துருக்கு. அத நீங்க சொன்ன கான்செப்ட் மாதிரி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பா. இப்ப வந்து பரமஹம்ச யோகானந்தர் வந்து பாபாஜி வந்துட்டு சிவனோட ரூபங்கள்ல நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு எழுதியிருக்காரு ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி. ஆனா அது வந்து ரிமூவ் பண்ணியாச்சு, இப்ப இருக்கிற எடிஷன்ஸ்ல அது இல்ல. அண்ட் ஆல்சோ மாதாஜி வந்துட்டு பேட்டர்னல் கசின், அத்தை பொண்ணு. அண்ட் அவரு ஏன் வந்து அவரு நாகராஜ் அவர் வந்து தமிழன் தான் அப்படின்ட்டு கூட அவர் எழுதியிருக்கலாம். பட் அதுவுமே இப்ப இல்ல. ஏன்னா எல்லா விஷயமும் எழுதியிருக்காரு பரமஹம்ச யோகானந்தர். அப்ப இது எழுதியிருக்க மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? அது மட்டும் அந்த போர்ஷன் மட்டும் ரிமூவ் ஆயிடுனா சம்திங் அது ஹேப்பன் மாதிரி தான் இருக்கு. அண்ட் முருகன் பத்தி அவதாரம் எடுத்துறாரு. அந்த ரீசன் அப்போ அது என்ன மாதிரி ப்ராசஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? பாபாஜி வந்து முருகனா மாறி அது தருணம் அது எந்த மாதிரி டைம் அது? அதாவது முருகர் வந்து நிறைய அவதாரங்கள் எடுத்தாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. சோ முருகர் வந்து நிறைய இடத்துல நிறைய யுகங்களுக்கு நிறைய விதமா வந்து அவர் வாழ்ந்திருக்காரு. வாழ்ந்திருக்காரு, ஒரு வேடனா இருந்திருக்காரு, விவசாயியா இருந்திருக்காரு, ஒரு தலைவரா இருந்திருக்காரு, எல்லாமாவும் இருந்திருக்காரு. பட் அவதாரங்கள் எடுத்தாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. நம்ம கிருஷ்ணர் பெருமாள் மாதிரி அவ்வளவு அவதாரங்கள் வந்து அவர் எடுக்கல. பட் இந்த உலகத்துக்காக, இந்த உலக நன்மைக்காக எடுத்த ஒரு அவதாரம் தான் வந்து மகாவதார் பாபாஜி. சோ இது வந்து நான் மட்டும் சொல்லல, பாபாஜியோட அத்தனை டிசைபிள்ஸுமே வந்துட்டு அது அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சோ அதுல எஸ்பெஷலி வந்து யோகி ராமையாலாம் வந்து அவரு கூடவே இருந்து பார்த்த ஒரு சில விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. அண்ட் பரங்கிப்பேட்டையில அவர் பிறந்த ஊர்ல கல்வெட்டு கூட வந்து பதிச்சிருக்காங்க, முருகப்பெருமானோட அவதாரம் தான் அப்படின்னு. அப்போ பாபாஜி வந்து பிறந்த டைம்ல 8வது மகனா பிறக்கிறாரு. சோ அப்ப பிறந்த டைம்ல அவங்களோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா, பாபாஜியோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா வேதாரண்யம். அவரு வந்து சிவன் கோயில்ல பூஜை பண்றவர். சோ அங்க சிவன் கோயில்ல பூஜை பண்ணிருக்கும் போது அந்த குழந்தை வந்து பிறக்குது. அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்து அந்த சிவன் கோயில்ல வைக்கிறாங்க. அப்ப முருகர் வந்து இவருக்கு காட்சி கொடுத்து, நான் தான் வந்து உனக்கு மகனா பிறந்திருக்கேன்